ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஐநாடு துணை சீரியல் இனி வரப்போகிற எபிசோட்ஸ்க்கான ப்ரிமு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம். ஆக்சுவலி சோழனுக்கு ஆக்சிடெண்ட்டு சுத்தமாக ஆகவே கிடையாது. ஸோ அவர் பயங்கரமான ஒரு பர்ஃபார்மன்ஸ் தான் பண்ணிகிட்ருக்காங்க. இந்த தடவையும் நிலாவை ஏமாற்ற தான் ஆக்சிடெண்ட் ஆன மாதிரி அவருடைய ஓனர்கிட்ட நடந்த விஷயத்தெல்லாம் போய் சொல்லி புலம்பி அவரும் சோழனும் சேர்ந்து போட்ட பிளான் தான் இது. நீங்களா நான் உங்களுக்கு 6 மாதம் டைம் தரேன், அதுக்குள்ளே நீங்கள் ஓகேவாக இருந்தீங்க அப்படின்னா நாங்கள் சேர்ந்து வாழ்றதை பற்றி யோசிச்சு பார்க்குறேன் அப்படின்னு சொன்ன உடனே டக்குன்னு சோழன் எந்திரிச்சு நின்றுட்டாரு. அது எல்லாருமே நோட் பண்ணிட்டாங்க. என்னடா இவன் டக்குன்னு எந்திரிச்சு நின்றுட்டான், நடிக்கிறானா, இது ட்ராமாவா அப்படின்னு எல்லாருமே யோசிக்கிறதுக்குள்ள அவருடைய ஓனர் சிக்னல் கொடுத்துட்டாரு. சோழா கண்டுபிடிச்சிட போகிறாங்கடா அப்படின்னு உடனே அப்படியே நடிக்கிறான். பயங்கரமான நடிப்பு. சோழன் அப்படியே கீழே விழுந்து ஐயோ ஐயோன்னு பாடுறாரு. இதெல்லாம் பார்த்த உடனே சோழா என்னடா பண்ணிட்டு இருக்க நீ, எங்கள் எல்லாரும் ஏமாத்திரியா என்ன அப்படின்றாங்க. ஐயோ அண்ணன் இல்லைண்ணே இல்லை அப்படின்னு சொல்லி சோழன் ரொம்ப கத்துற மாதிரியே நடிக்கிறாரு. சோழன் இப்போ நீங்கள் நல்லா எந்திரிச்சு நின்னீங்களே அப்படின்றாங்க. ஐயோ இல்லை நிலா, அது நீ என் கூட சேர்ந்து வாழ போகிறேன்னு சொன்னல, அந்த சந்தோஷத்தில் ஆர்வ கோளாறில் தெரியாமல் எந்திரிச்சு நின்றுட்டேன், நின்றதில் ரொம்ப வலிக்குது நிலா அப்படின்னு சோழன் பயங்கரமாக பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறாரு. ஐயோ நான் தான் சொன்னேன் இல்லை நிலா, எனக்கு விழுந்து அடிப்பட்ட வலியை கூட நான் தாங்கிக்குவேன், நீ என்னை விட்டு போகிறத தான் தாங்கிக்க முடியாதுன்னு. அதான் நீ இப்போ என் கூட சேர்ந்து வாழ போகிறேன்னு சொல்லிட்டேல்ல, வலியை மறந்துட்டு என் பாட்டுக்கு எந்திரிச்சு நின்றுட்டேன், ஆனால் வலிக்குது நிலா அப்படின்றாங்க. சோழன் என்ன குழப்புறீங்க, வலிக்குதுன்றீங்க வலிக்கலன்றீங்க நின்றுட்டேன்றீங்க, ஒன்றுமே எனக்கு புரியல அப்படின்றாங்க. டே ஃப்ராடு பையில, திரும்ப ஏதாச்சும் ஃப்ராடு வேலை பண்ணுறியாடா அப்படின்னு நடேசன் ஒரு பக்கம் சொல்லிட்டு இருக்கவும் எல்லாருமே சோழன் நடிக்கிறாங்கன்ற விஷயத்த தெரிஞ்சுக்கிட்டாங்க. அப்போது நிலா பயங்கரமாக கோவப்படுற மாதிரியே பார்க்குறாங்க. நிலா உண்மையிலே தான் நிலா வலிக்குது நிலா அப்படின்றாங்க. ஆமாம் சரி சொல்லுங்கள், இதில் யார் யாருக்கு கூட்டணி இருக்குது, எல்லாருமே சேர்ந்து தான் நடிச்சிட்ருக்கீங்களா என்னை இங்கே வர வைக்கிறதுக்காக அப்படின்னு நிலா கேட்கவும் எல்லாருமே பயங்கர அதிர்ச்சி. ஐயா நீ எனக்கு இதுக்கு சத்தியமாக சம்மந்தம் இல்லைன்னு முதல்ல சொல்கிறாரு பல்லவன். அப்போ நீ தாண்டா முதல்ல கூட்டணி அப்படின்றாங்க. அண்ணா என்ன நீ உனக்கு உண்மையிலே தானே ஆக்சிடென்ட் ஆச்சு, அண்ணி பாருண்ணே என்ன இப்படி சொல்கிறாங்க அப்படின்றாங்க. ஐயோ சத்தியமாக பல்லவனுக்கும் இதற்கு எந்த சம்மந்தமும் இல்லைங்க, எனக்கும் சம்மந்தம் கிடையாது, இவனுக்கு உண்மையிலே ஆக்சிடென்ட் ஆகிடுச்சிங்க அப்படின்னு பாண்டி சேரன் எல்லாருமே சொல்லவும் இப்போ தானடா நல்லா எந்திரிச்சு நின்று ஏதாச்சும் ஒன்று வாயை திறந்து சொல்லுடா அப்படின்னு நடேசன் ஒரு பக்கம் சொல்லவும் நிலா எல்லாரையும் கேள்வி கேட்கவும் எனக்கு தெரியாது உனக்கு தெரியாது, நாங்கள் எல்லாம் சோழனுக்கு உண்மையிலே ஆக்சிடெண்ட் ஆகிடுச்சுன்னு தான் பயந்துட்டோம் அப்படின்றாங்க. இதை கேட்ட உடனே நிலா பயங்கரமாக சிரிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. நிலா சிரித்த உடனே யாருக்குமே எதுவுமே புரியலை. போதும் சோழன், நீங்கள் நடிச்சது பயங்கரமாக நடிக்க ஆரம்பிச்சிட்டிங்க, உங்களுக்கு நடிக்கிறதுக்கு ஆஸ்கர் அவார்டே கொடுக்கலாம் போல இருக்குது அப்படின்னு நிலா சொன்ன உடனே நிலா என்ன சொல்கிற நீ, நானா நடிக்கிறேனா இல்லை அப்படின்றாங்க. பொய் சொல்லாதீங்க சோழன், நீங்கள் என்னை இங்கே வர வைக்கிறதுக்காகவும் நான் இந்த வீட்டை விட்டு போயிடக்கூடாதுன்னு எப்படியாச்சும் என்னை உங்கள் வழிக்கு கொண்டு வரணும்னு இந்த தடவையும் என்னை ஏமாற்றி முட்டாளாக்கிக்கிட்டீங்களா அப்படின்றாங்க. நிலா 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 தயவு செஞ்சு கோவம் மட்டும் பற்றாத நிலா அப்படின்றாங்க. நிலா பயங்கரமாக சிரிக்க ஆரம்பிச்சதுலேயே எல்லாருமே புரிஞ்சுக்கிறாங்க. ஸோ ஆக்சிடெண்ட் ஆகிடுச்சு அப்படின்னா எல்லாருமே எந்த அளவுக்கு துடிச்சிருப்பாங்க. ஸோ சேரனும் எந்த ஒரு குற்றம் அதாவது அடிப்பட்ட எதுவும் இல்லாமல் சாதாரணமாக நிலா வந்த உடனே ஜூஸ் புழிஞ்சிட்டு உட்காந்துட்ருக்காரு. ஐயோ நிலா பாருப்பா, நீ வீட்டை விட்டு போயிட்ட, உன்னால் நீ போனதுக்கு அப்புறமா நாங்கள் அவனை திட்டினோம், இப்படி ஆயிடுச்சு, இப்படி விழுந்துட்டானேப்பா, எதனா ஒன்று கிடக்கு ஒன்று ஆயிருந்தா என்ன பண்ணுறது அப்படி இப்படின்னு பயங்கரமாக சேரன் பர்ஃபார்மன்ஸ் பண்ணுவார்னா அவங்க எல்லாருமே நடந்துக்கின விதத்தை வச்சு நிலா கண்டுபிடிச்சிட்டாங்க. ஆக்சுவலி ஒரு சின்னதாக டவுட் வந்துச்சு, சோழன் நிலா கூட சேர்ந்து வாழ போகிறேன்னு சொன்ன உடனே சோழன் டக்குன்னு எந்திரிச்சு நின்ன உடனே நிலாவுக்கே சந்தேகம் முழுசாக வந்துடுச்சு. ஸோ கன்ஃபார்மே பண்ணிட்டாங்க. கன்ஃபார்ம் பண்ணதுக்கு அப்புறமா தான் நிலா பயங்கரமாக சிரிக்கிறாங்க. ஆனால் ஒன்றுன்னு சோழனை விட நீங்கள் எல்லாரும் பயங்கரமாக நடிக்கிறீங்க அப்படின்றாங்க. நிலா நிலா இல்லைப்பா அப்படின்றாங்க. நம்ம சேரன் பாண்டி நடேசன் எல்லாருமே அங்கிள் நீங்கள் கூட இவங்க கூட சேர்ந்து நல்லாவே நடிச்சிங்க அப்படின்றாங்க. ஏம்மா எனக்கு இதுக்கு சம்மந்தமே இல்லைம்மா அப்படின்றாங்க. போதும் அங்கிள், இதுக்கு பாருமோ நீங்கள் பொய் சொல்லிட்டீங்கன்னு உங்கள் யார் மேலேயும் நான் கோவப்பட போகிறதில்ல, அவர் தான் பொய் சொல்லிட்டு இருந்தார் இவ்வளோ நாள், அது தெரிஞ்சு தானே எல்லாத்தையும் மன்னிச்சு விட்டுட்டு இவ்வளோ நாள் அவர் கூட இருந்தேன், இப்போது என்னை வர வைக்கிறதுக்காக எல்லாருமா சேர்ந்து பிளான் பண்ணி நான் ஞாபகம் வச்சுட்டிங்களா. ஆனால் ஒன்று, சோழனுக்கு ஆக்சிடென்ட் உடனே நான் உண்மையே துடிச்சு போய் தான் ஓடி வந்தேன், இங்கே பார்த்ததுக்கப்புறம் தான் தெரியுது நீங்கள் எல்லோரும் திரும்பவும் கூட என்னை சீட் பண்ணிட்டீங்க, இதுக்காகவே உங்ககிட்ட ஒரு வாரம் நான் பேச போகிறது கிடையாது, நான் எல்லோரும் கிளம்புங்க. சோழன் எழுறீங்களா, இதுக்கு மேலேயும் எதுக்கு ட்ராமா பண்ணிட்டு, டாக்டர் உண்மையிலே ஆக்சிடெண்ட் ஆகிடுச்சின்னு ட்ரீட்மெண்ட் பண்ண போகிறாரு, எந்திரிங்க.
ட்ரிப்ஸு கையில் ஏறுதா ஏறலையான்றது தெரிகிற அளவுக்கு கூட நான் முட்டாளா அப்படின்னு நிலா கேட்கும். அப்போ தான் அது எல்லாருமே கவனிக்கிறாங்க. ஸோ பாட்டில் தொங்க வீட்டுக்குதே தவிர அதை பெட்டில் குத்தி வச்சுக்கிறாங்களே தவிர சோழன் கையில் போடல. ஸோ இதுலேருந்து எல்லோரும் கண்டுபிடிச்சி பயங்கரமாக சிரிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. அப்போ தான் நிலா எங்கள் மேலே கோவம் இல்லைல்லப்பா, சாரிப்பா, எங்களுக்கு வேறு வழி தெரியல. இந்த சோழன் பையன் இப்படி பண்ணுவான் நான் எதிர்பார்க்கவே இல்லைப்பா, இவன் தான் இப்படி பண்ணி எங்கள் எல்லாரையும் கூப்பிட்டான்ப்பா, வேறு வழி இல்லாமல் இந்த ஒரு தடவை உனக்காக நாங்கள் இதெல்லாம் செய்ய வேண்டியதாக போயிடுச்சு அப்படின்றாங்க. அண்ணா உங்கள் தம்பிக்காகன்னு சொல்லுங்கள் அப்படின்றாங்க. இல்லைப்பா நீ எங்கள் வீட்டுக்கு வரணும்ல அப்படின்றாங்க. ஆக மொத்தத்தில் என்னவோ ஒன்று பிளான் பண்ணி திரும்பவும் என்னை வீட்டுக்கு வர்றதுக்காகவும் என் வாயாலே நான் வீட்டுக்கு வரேன்னு என்னை ஒத்துக்க வச்சுட்டிங்கள, நான் சொன்னதை செய்வேன்னு உங்கள் எல்லாருக்குமே தெரியும், நடுங்க கிளம்பலாம் அப்படின்றாங்க. எந்திரிச்சு சோழன் வராரு. என்ன சோழன் இதோட வர போகிறீங்க, பேஷண்ட்டு பெட்டில் இல்லாமல் எந்திரிச்சு நடந்து போகிறீங்கன்னு சொல்ல போகிறாங்க, இதெல்லாம் கொஞ்சம் பிரித்து போட்டுட்டு சட்டையை மாட்டிட்டு வாங்க அப்படின்னு எல்லாம் சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் தான் சட்டையை மாட்டிட்டு சோழன் வந்த உடனே போகிறாங்க. சோழன் உங்களுக்கு எனக்கும் எதுவுமே கிடையாது, போய் 2 அடி தள்ளி நின்று நடந்து வாங்க. என்ன அப்படியே ஓவராக துள்ளுறீங்க, இன்னமும் நான் எதையும் மறக்கலை, உங்கள் மேலே கோவத்தில் தான் இருக்கேன்றாங்க. சாரி நிலா சாரி அப்படின்றாங்க. பல்லவன் எடுத்துக்கிட்டு அண்ணா நீயே உனக்கு சூனியம் வச்சுக்கிறேன்னு எல்லாரும் சொல்கிற மாதிரி இப்படி நீ பண்ண கூட்டணியில் எங்களையும் சேர்த்துட்டேன்னு, உன்னால் அண்ணி எங்கள் எல்லாரையுமே தப்பாக நினச்சிருவாங்க போல இருக்குது, அமைதியாக வாண்ண, அண்ணி நம்ம வீட்டுக்கு வரணுமா வேணாமா, விட்ட நீயே இங்கேயே அனுப்பி விட்டுருவோம் போல இருக்குது, கஷ்டப்பட்டு அண்ணியை வர வச்சிருக்கோம் இல்லைண்ணே, அமைதியாக வா அப்படின்னு சொல்லிட்டு பல்லவன் ஒரு பக்கம் சரிடா சரி அப்படின்றாங்க. சரி சோழாண்ணே அப்படியே கிளம்புறேன் அப்படின்றாரு அவரோட ஓனர். அண்ணா இந்த தடவை நீங்களும் அவர் கூட கூட்டணி சேர்ந்துட்டீங்கல்ல அப்படின்றாங்க. என்னம்மா பண்ணுறது, தம்பியாக போயிட்டானே உண்மையிலே, ஆனால் அவன் உன் மேலே வச்சுருக்கிற காதல் உண்மையானதுமா, நீ வீட்டை விட்டு போயிட்டேன்னு சொன்ன உடனே இவங்க எல்லாரும் தொடத்து விட்ட உடனே எங்கே போகிறதுன்னு தெரியாமல் என்கிட்ட வந்துதாம்மா ஆழ்ந்து புலம்பி நான் அழுதான். பையன் பாவம் விட்டா என்ன வேணாலும் பண்ணியிருப்பான் போல இருக்குது, ரொம்ப அழுந்தானா பாவம் அனுச்சா, அதான் இப்படி ஒரு ஐடியாவை சொன்னான், அதுக்கு சரின்னு சொல்லி தூது போயிட்டம்மா, வேறு எதுவும் என் மேலே தப்பு இல்லைம்மா, தப்பாக நினச்சிக்காதம்மா, சோழன் ரொம்ப நல்ல பையம்மா, நீ அவனை மிஸ் பண்ணிடக்கூடாதுன்னு தான்மா நாங்கள் எல்லாருமே உனக்காக அதாவது அவனுக்காக நின்னோம் அப்படின்றாங்க. என்னென்ன சொன்னீங்க அப்படின்றவோ, இல்லைம்மா அவன் உன்னை மிஸ் பண்ணிடக்கூடாதுன்னு தாம்மா அவனுக்கு நாங்கள் ஹெல்ப் பண்ணோம், நீயும் தங்கமான பொண்ணு தாம்மா அப்படின்னு மாற்றி எல்லாருமே நிலா உண்மையை கண்டுபிடிச்சிட்டாங்கன்னு பயங்கரமாக உளர்றாங்க. இதை கேட்டதுக்கப்புறமா அண்ணே போகலாமான்னு சொல்லிட்டு எல்லாருமே கிளம்பி போகிறாங்க. அவங்களோட ஃப்ரெண்ட் திவ்யா கிட்ட வந்து அங்கே வாசலில் வந்துட்டு ஹாஸ்பிட்டல் வாசலில் சரி ரொம்ப தேங்க்ஸ் எனக்காக அடைக்கலம் கொடுத்ததுக்கு, நான் இப்படியே ஊர் கிளம்புற இவங்க கூடவேன்றாங்க. நிலா புரியுது நிலா, நீ நல்லா யோசிச்சுப்பார், உண்மையிலே சோழன் ரொம்ப நல்லவர் தான், நீயும் புரிஞ்சுக்கோ, என்ன உன்னோட பேகை நான் நாளைக்கு வீட்டுக்கு கொண்டுட்டு வரேன், இப்போதைக்கு நீ வீட்டுக்கு போ, ஏதாச்சும் முக்கியமானது இருக்கா அதெல்லாம்ன்றாங்க. அதெல்லாம் எதுவும் இல்லை அப்படின்றாங்க. சரி நான் கொண்டு வரேன், நீ இப்போதைக்கு இவங்களோட சேர்ந்து கிளம்பு அப்படின்றாங்க. சரின்னு சொல்லிட்டு இவங்களோட சேர்ந்து எல்லாரும் கிளம்பிட்டு இருக்காங்க. அந்த சிரமம் உங்களுக்கு வேணாம், நானே வந்து நிலாவோட பேக்கை வாங்கிட்டு வந்துடுறேன், நீங்கள் போங்க அப்படின்னு சொல்லிட்டு சோழனும் அடுத்து வீட்டுக்கு எல்லோரும் கிளம்பி போனதுக்கப்புறமா போகிற வழியிலே போயிட்டு சோழனே அவர் நிலாவோட பேக்கை வாங்கிட்டு வீட்டுக்கு வராங்க. நிலா வாப்பா அப்படின்றாங்க. டேய் போன மகாலட்சுமி திரும்பவும் வீட்டுக்கு வந்திருக்கு, எப்படிடா நிலா வெளில கூட்டிகிட்டு போகிறீங்க அப்படின்றாங்க. அப்பா வேறு என்னப்பா பண்ணணும் அப்படின்றாங்க. இருடா வரேன் அப்படின்னு நடேசன் உள்ளே போயிட்டு நிலா போயிட்டு திரும்பவும் வீட்டுக்கு வராங்க அப்படின்னு. ஸோ இதுக்கு மேலேயாச்சும் நிலா இந்த விட்டு போகாமல் நிரந்தரமாக இங்கே இருக்கணும்னு ஆரத்தி கரைச்சி எடுத்துகிட்டு வராங்க. அங்கிள் என்ன இதெல்லாம் அப்படின்றாங்க. இருக்கட்டும் இருமா புட்ரா அப்படின்னு நான் சேரன்கிட்ட கொடுக்குறாங்க. சேரன் நிலாவுக்கு எனக்கு கூட இந்த யோசனை தோணலைப்பான்னு ஆரத்தி எடுக்கிறாங்க. அப்போ தான் சோழன் வராரு. ஆனால் அடிப்பட்டது எனக்கு நேர்றாங்க. உண்மையில உனக்கு அடிபட்டுச்சானே அப்படின்னு பல்லவன் கேட்கவும் அது அப்படின்றாங்க. அப்புறம் நிலா உள்ளே போகிறாங்க. எல்லாருமே உள்ளே போயிட்டு உட்காந்துட்ருக்காங்க. நீ வீட்டை விட்டு போன உடனே எல்லாருமே ரொம்ப உடஞ்சி போயிட்டம்மா, யாருக்குமே அவங்களோட உயிர் யார்கிட்டையுமே இல்லைப்பா, நீ உனக்காக என்ன வேணாலும் நாங்கள் இந்த குடும்பத்தில் எல்லாருமே செய்வோம்ப்பா, நீ இந்த வீட்டுக்குள்ளே இருக்கணும்ப்பான்னு சேரன் பேசுகிறாரு. அதான் வந்துட்டு இல்லைண்ணே விடுங்கண்ணே அப்படின்றாங்க. அப்போது நிலா எல்லாருமே இந்த விஷயத்தை பற்றி பேசிகிட்டு இருக்கவும் பேசி என்னை கொல்லாதீங்க சரியா அண்ணே, எனக்கு ரொம்ப பசிக்குதுண்ணே அப்படின்றாங்க. நிலா என்னப்பா சொல்கிற அப்படின்னு, பின்ன என்னண்ணே கோர்ட்டுக்கு போயிட்டு வந்து சண்டை போட்டுட்டு அங்கேயும் இங்கேயும் அழுது திரிஞ்சுட்டு காலையிலேருந்து சாப்பிடவே இல்லைண்ணே, பசிக்குதுண்ணே அப்படின்றாங்க. நிலா இதோ 5 நிமிஷம் அண்ணன் உனக்காக சாப்பாடு செஞ்சு எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு சேரன் வேகமாக போயிட்டு நிலாவுக்காக சட்னி அரைச்சி தோசை ஊற்றி 10 நிமிஷத்தில் சாப்பாடு ரெடி பண்ணிட்டு வந்து கொடுக்குறாங்க. அண்ணா நீங்கள் எல்லாரும் அப்படின்றாங்க. நீ முதல்ல சாப்பிடுப்பா நாங்களும் சாப்பிட்றோம் அப்படின்றாங்க. நிலா கொஞ்சம் பொறுமையாக சாப்பிடு அப்படின்றாங்க. சோழனை கண்டாலே நிலா முறைக்கிறாங்க, ஃப்ராடு பையன் அப்படின்னு சொல்லிட்டு
பரவாயில்ல நிலா தேங்க்ஸ் அப்படின்றாங்க. சி வெக்கமே இல்லாமல் சிரிக்கிறான் பாரு, அவங்க திட்டுறாங்க அப்படின்னு பாண்டி ஒரு பக்கம் இந்த அளவுக்கு சீப்பாக எங்கள் எல்லாரையும் இறங்க வச்சுட்டானே அப்படின்னு தான் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப வந்து காமெடியாகவும் நிலா திரும்பவும் வந்துட்டாங்க இந்த வீட்டுக்குன்னு சந்தோஷமாகவும் இருக்காங்க. நடேசன் வெளியே உட்காந்துக்கிட்டு இந்த சிரிப்பு தானே இல்லாமல் இருந்துச்சு, இப்படியே இவங்களோட வாழ்க்கை போயிடணும், அந்த பொண்ணு எக்காரணத்தை கொண்டு இனி இந்த வீட்டை விட்டு போகக்கூடாதுன்னு நடேசனுமே இப்போ தான் கொஞ்சம் சந்தோஷப்பட்டுக்கிட்டு வெளியே உட்காந்துட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் வந்து எல்லாருக்குமே வந்து தோசை ஊற்றிட்டு வந்ததுக்கப்புறமா எல்லாரும் உட்காந்து ஃபேமிலியாக சாப்பிட்டுட்ருக்காங்க. நிலா இந்த அண்ணன் ஊட்டி விடுறேன் சாப்பிட்றியாப்பான்றாங்க. என்னென்ன நீங்கள் வீட்டுங்கண்ணே அப்படின்னு நிலா சாப்பிட்றாங்க. ரொம்பவே சந்தோஷமாக இருக்காங்க. நிலாவோடைய பேகு சேரை அவங்களோட ரூம்குள்ளே வச்சதுக்கப்புறமா நான் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வரேன்னு சொல்லிட்டு நிலா ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வந்துடுறாங்க. எல்லோரும் நைட் தூங்கலான்னு சொல்லிட்டு தூங்குறப்போ எல்லோரும் தூங்கினதுக்கப்புறம் கூட நம்ம சோழன் மட்டும் தூங்காமலே வெளியில் இருக்காங்க. நிலா வழக்கம் போல் தண்ணி பிடிச்சிட்டு போகலான்னு வெளியில் வந்தவங்க என்னாச்சு என்ன இங்கே உட்காந்துக்கிட்டு தூங்கலையா அப்படின்னு கோவமாக கேட்குறாங்க. தோ நான் தூங்கிட்டு தானே இருக்கேன் அப்படின்றாங்க. என்ன எப்பயுமே எல்லாரும் கூட சேர்ந்து தானே தூங்குவீங்க, இன்றைக்கி என்ன இங்கேயே உட்காந்துக்கிட்டு அப்படின்றாங்க. இல்லை நிலா அப்படின்றாங்க. என்ன சொல்லு அப்படின்னு நிலா கேட்கவும், இல்லை நீ திரும்பவும் கோச்சிக்கிட்டு கோவத்தில் நாங்கள் எல்லோரும் தூங்கிட்டு இருக்கப்போ யாருக்கும் தெரியாமல் போயிட்டீன்னா அதான் அப்படின்றாங்க. அதெல்லாம் எங்கேயும் போக மாட்டேன், தைரியமாக இருக்கலாம், போய் தூங்குங்க, நான் எங்கேயாச்சும் போயிடுவேன்னு நீங்கள் ஏன் இப்படி உட்காந்துட்ருக்கீங்க? ஆமாம் நான் எங்கே போவேன்னு நீங்கள் நினச்சிட்ருக்கீங்க? எனக்கு போகிறதுக்கு இந்த ஊரில் உங்களை தவிர திவ்யாவை தவிர வேறு யார் தெரியும்? யார்கிட்ட போய் நான் ஹெல்ப் கேட்க போகிறேன்? என் அப்பா அம்மாவும் என்னை ஏற்றுக்கிறதே இல்லை, திரும்பி நான் திருவண்ணாமலைக்கு போக போகிறேன். நீ நினச்சது எதுவுமே நடக்காமல் கடைசியில் கல்யாணம் பண்ணி இதோ நீங்கள் சொன்ன பொய்யால் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணி ஓடி போனவனு உன்னை துரத்து விட்டு கடைசியில் என்னத்துக்கும் கெதி இல்லாமல் இங்கே வந்து நிற்கிறியா அப்படின்னு எங்கள் அப்பா அம்மா என்னை பார்த்து அசிங்கப்படுத்தவா? அப்படியெல்லாம் நான் அவ்வளோ சீக்கிரம் போக மாட்டேன். நான் நினச்ச வேலையை அடியாமல் நான் இந்த ஊரை விட்டு போக மாட்டேன், நான் இங்கே தான் இருப்பேன். என்னை நல்லா பொய் சொல்லி ஏமாத்துட்டீங்களா, அதுக்கான தண்டனையாக இனி நான் உங்களுக்கு என்ன கொடுக்க போகிறேன்னு தெரியுமா அப்படின்னு நல்லா கேட்குறாங்க. என்ன என்ன அப்படின்றாங்க. இனி என்னுடைய செலவு மொத்தத்தையும் நீங்கள் தான் பார்த்துக்கணும். எனக்கு ஜாப் கிடைக்கிற வரைக்கும் மட்டும் கிடையாது, ஜாபு கிடைச்சி முடித்தா கூட ஒரு பைசா கூட அதுலேருந்து நான் சேலரியிலேருந்து தரமாட்டேன். எல்லா செலவையும் நீங்கள் தான் பார்த்துக்கணும். நீங்கள் பொறுப்பானவர், மாறிட்டீங்க, திருந்துட்டீங்கன்னெல்லாம் சேரன்னு ஹாஸ்பிட்டல் வச்சு சர்டிஃபிகேட் கொடுத்தாரு, அந்த மாதிரி நீங்கள் நடந்துக்கணும் அப்படின்றாங்க. ஆமாவா நிலா, நீ என்ன நிறைய செலவு பண்ணுவேன் என்ன அப்படின்றாங்க. போக போக உங்களுக்கே தெரியும், போய் படுங்க அப்படின்னு சொல்லிட்டு நிலா தண்ணி பிடிச்சிட்டு போயிட்டு படுக்கலான்னு சொல்லிட்டு போகிறாங்க. சோழன் வந்து கணக்கு போட்டுகிட்டே போகிறாரா, இவ்வளோ செலவு பண்ணுவா, நம்ம இங்கே வந்ததுலேருந்து சிக்கனமாக தான் இருக்கா, ஒருவேளை அதிகமாக செலவு பண்ணிடுவாளோ, இந்த ரோமியோ ஜூலியட் படத்தில் வர மாதிரி வேணும்னே நம்மளை பழி வாங்குவாளோ அப்படின்னு சோழன் நினச்சிக்கிட்டே ரூம்குள்ளே போகவும், போனீங்களான்னு உடனே தோ போயிட்டு நிலா அப்படின்னு போகவும் நிலா ரொம்பவே சந்தோஷமாக திரும்பவும் இந்த சந்தோஷத்தோடு போய் படுக்கிறாங்க. அப்புறம் போயிட்டு திரும்பவும் நிலாவுக்கு தூக்கம் வரல, சோழன் பண்ண விஷயங்களை தான் நினச்சி பார்த்துட்ருக்காங்க. என்னதான் நம்ம திரும்பவும் இந்த வீட்டுக்கு வந்து நம்மளால் இந்த குடும்பம் அத்தனை பேரும் சந்தோஷமாக இருந்தாலும் நாமளுமே இந்த வீட்டுக்கு வந்தால் தான் சந்தோஷமாக இருக்கும். அப்படியெல்லாம் இருந்தாலும் சோழன் சொன்ன விஷயங்களை அவ்வளோ சீக்கிரம் நம்மளால் மறக்க முடியாது. நம்ம சொன்ன மாதிரி சோழனுக்கு 6 மாதம் டைம் கொடுக்குறோம். அவர் நல்லா யோசிச்சு அவரோட வேலையை எப்படி செய்கிறாரு, எப்படி நடந்துக்கிறாருன்றத பொறுத்து அப்புறம் நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்னு நிலா அமைதியாக வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த விஷயத்தை பற்றி நினச்சிக்கிட்டு உட்காந்துட்டு இருக்காங்க. சோழன் போயிட்டு இங்கே தூங்க ஆரம்பிக்கிறாங்க. ஸோ நமக்காக அதுவும் நம்ம எங்கேயாச்சும் போயிடுவோமோன்னு நமக்காக எல்லாருமே இவ்வளோ வந்து ஆர்வமாக இருக்காங்களே, அதாவது எங்கேயும் போயிடக்கூடாது, நம்ம இந்த வீட்டில் தான் இருக்கணும், நாம் தான் முக்கியம்னு எல்லாருமே நினைக்கிறாங்க. இந்த குடும்பத்துக்காக நான் அப்படி என்ன பெருசாக செஞ்சுட்டேன்னு தெரியலை எனக்கு அப்படின்னு நீலா நினச்சிட்டு உட்காந்துட்டு இருக்காங்க. ஸோ அப்படியே கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் தூங்க ஆரம்பிச்சிட்டாங்க எல்லாருமே தூங்கி. ஸோ மறுநாள் காலையில் வந்து வழக்கம் போல் அவங்களோட ஃப்ரெண்ட் திவ்யா கால் பண்ணி என்ன நிலா எல்லாம் ஓகே தானே அப்படின்றாங்க. ஓகே தாண்டி அப்படின்றாங்க. ஹாப்பியா அப்படின்றாங்க. உடனே ஹாப்பின்னு எப்படி சொல்லிட முடியும் அப்படின்னு. இல்லை நிலா, நீ அந்த ஃபேமிலியில் இருக்க வரைக்கும் தான் உனக்கு ஹாப்பி, நீ அங்கே இருந்து பார், அங்கே இருக்கிறவங்கள நீ நல்லாவே புரிஞ்சு வச்சிருக்கிற, அதே மாதிரி சோழனையும் புரிஞ்சுக்கப்பார், புரிஞ்சுக்கிட்டேன்னு வச்சுக்கோ, உன் வாழ்க்கையே சந்தோஷமாக இருக்கும். உன் அப்பா அம்மா உன்கிட்ட பேசலன்னு நீ ஃபீல் பண்ணாத, நடந்த எதையும் நினச்சி பார்க்காம இதுக்கு மேலே நடக்க போகிறத நினச்சிப்பார், உன் லைஃப் சந்தோஷமாக இருக்கும் நிலா, நீ நினச்ச மாதிரி கண்டிப்பாக உன் வாழ்க்கை மாறும், கவலைப்படாதேன்னு, நீ எப்போ ஜாயின் பண்ணிக்கணும்னு நினைக்கிறியோ அப்போ வந்து ஜாயின் பண்ணிக்கோ வேலையில், சரியா அப்படின்னு திவ்யா சொல்லவும் சரிடி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் கட் பண்ணிடுறாங்க. நிலா வந்ததுக்கப்புறமா நிலா பாப்பா அப்படின்னு காஃபி போட்டு வந்து எல்லாருக்குமே கொடுத்துட்ருக்காங்க. எல்லாருமே எந்திரிச்சு உட்காந்துட்ருக்காங்க. நல்லா தூங்குனியாப்பா அப்படின்னு.
தூங்கினேனே அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. காஃபி எடுத்துகிட்டு வந்து கொடுக்கும்போது, இந்த கப்பில் நாளையிலேருந்து நான் உனக்காக காஃபி போட மாட்டேன் அப்படின்னு நினச்சி பார்க்கும்போது, இந்த கிச்சன்லேருந்து ஒவ்வொரு தடவையும் இந்த கப்பை பார்க்கும்போது உன் ஞாபகம் தானப்பா எங்களுக்கு வரும். அது மட்டும் இல்லாமல் இந்த வீட்டில் எந்த மூலையை திரும்பி பார்த்தாலும் உன்னுடைய முகமும் உன்னுடைய பேச்சும் தான்ப்பா, உன்னோட சிரிப்பு சத்தமும் உன்னுடைய ஞாபகம் மட்டும்தான்ப்பா இருக்குது. இந்த வீட்டில் ஒவ்வொரு இடத்துலையுமே ஒவ்வொரு அசைவுகளுமே நீ இல்லைன்னா நாங்கள்லாம் என்ன ஆயிருப்போன்றத கொஞ்சம் கொஞ்சம் நினச்சி கூட பார்க்க முடியாதுப்பா. சப்போஸ் என் அம்மாவே நாங்கள் எல்லாரும் விவரமாக இருந்த இடத்துல விவரமாக இருக்கிறப்போ இறந்து போயிருந்தாங்க அப்படின்னா எங்கள் அம்மாவை கூட எங்களால் அவ்வளோ சட்டுன்னு மறக்க முடிஞ்சிருக்காதுப்பா. ஏன்னா நாங்கள் எல்லாம் அப்போ சின்ன பிள்ளையாக இருந்தோம். இப்போ தான் நாங்கள் இந்த அளவுக்கு நீ இருக்கிறத தான் மறந்துட்டு கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கிறோம்ப்பா. அதனால தான் நீ இங்கே இருப்பா அப்படின்னு சேரன் எதுதோ நிலாக்கிட்ட சொல்லிட்டு இருக்கேமோ அண்ணே. சரி விடுங்க அண்ணே, நான் வந்துட்டேன்லன்னு. அதுக்கப்புறம் வழக்கம் போல் எல்லோரும் சாப்பிட்டுட்டு ஜாலியாக இருக்காங்க. நம்ம எல்லோரும் ஃபேமிலியாக எங்கேயாச்சும் கோயிலுக்கு போயிட்டு வரலாமாப்பா, ஏதோ நடந்து முடிஞ்சு போச்சு, கோயிலுக்கு போய் நிம்மதியாக சாமியாச்சும் கும்பிட்டுட்டு வரலான்றாங்க. சரி நான் போகலாம் அப்படின்னு நிலாவும் சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் எல்லோரும் கோயிலுக்கு போகலான்னு முடிவும் பண்ணுறாங்க. இதோட இந்த எபிசோடு வந்து முடிச்சிருக்காங்க. அடுத்தடுத்த எபிசோடில் என்ன நடக்க போகுது அப்படின்ட்டு வெயிட் பண்ண நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.